மக்கள் தங்களுடைய நம்பிக்கை, தங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் எங்களை பார்க்கிறார்கள். நாங்கள் அதுக்காகத்தான் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே ஊடாக எங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய பணிகளை இலகுவாக்குவதற்காக பல விடயங்களை அரசாங்கம் செய்திருக்கின்றது. எனவே மக்களிடம் நாங்கள் நிச்சயமாக செல்ல வேண்டும். அவர்களை நாங்கள் தினமும் சந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு. அவர்கள் இருக்கிற பிரச்சனைகளும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை நாங்கள் படிப்படியாக தீர்த்து வைப்பது கூடாக மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வெல்வதற்கு முழுமையான முயற்சியை எடுத்துக்கொண்டோம். எனவே எங்களுக்கு ஓய்வொழிச்சல் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கிற நாட்களை தவிர இனிய நாட்கள் எல்லாம் மக்களை சந்திக்கின்ற நாட்களாகவே இருக்கும். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற நாட்களாக இருக்கும். எனவே எதிர்காலத்திலேயே நாங்கள் மக்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்க நிறுவனங்களோடு சேர்ந்து இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக தீர்வு காண்போம். அதே போன்று தேசிய பிரச்சனைக்கு எங்களுடைய கட்சி முழுமையான சரியான தீர்மானத்தை எடுக்கும். அந்த வகையிலே மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் எப்போதும் காலத்தில் இருக்கிறது தயாராக இருக்கின்றோம். அது சம்பந்தமாக ஒரு பொய்யான கட்டுக்கதையைத்தான் இந்த கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜனாதிபதி அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எனவே அரிசி தொடர்பான விடயங்கள் மக்களுக்கு சென்றதற்கான எல்லா வழிகளையும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட தவறுகள் தான் இப்பொழுது தொடர்கின்றன. நாங்கள் அதை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் தென்னை மரங்கள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கத்திலே பல்வேறு தொற்று நோய்கள் காணப்பட்டது. அதை அந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளவும் இல்லை, அது தீர்வு காணவும் இல்லை. அதற்கு தொடர்ச்சியாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கின்றதை தவிர இந்த அரசாங்கம் மக்களுக்கு பிடிச்சது சொல்லியவர்கள் அதாவது இந்த எதிரணிகள் ஒரு தோட்டு போய் அவமானத்திலே இருக்கிறார்கள். தாங்கள் ஏதோ இழந்து விட்டதை போன்று உணர்கிறார். அதை ஒரு நாளை அடித்து படிப்பது போல முயற்சிக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுதுதான் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம். அது இன்னும் ஒரு மாசம் கூட ஆகவில்லை. எனவே நாங்கள் அனைத்து விதமான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சகலதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் கூறுவதெல்லாம் கலப்படம் இல்லாத ஒரு பங்குரோத்தான அரசியல் பிரச்சாரங்கள். இதை மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதுமே மக்கள் லைன்ல நிற்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. மக்களுடைய அத்தனை அடிப்படை வசதிகளும் தேசிய மக்கள் சக்தி செய்து கொடுக்கும். எனவே மக்கள் இவ்வாறான பங்குரோத்தான அரசியல்வாதிகள் இந்த கதைகளை கேட்டு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய அரசாங்கம் சரியான பாதையிலே போகின்றது. மக்களுக்கு சரியான விடயங்கள் கிடைக்கும். எங்களுடைய கோஷமே இனவாதம் மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குறார் என்கிற முதலாவது கோஷம். ஜனாதிபதியினுடைய அத்திராச உரையில கூட முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் தேசிய ரீதியாக இனவாதத்தை ஏற்படுத்த எந்த சக்தியும் முயற்சித்தால் அதை நாங்கள் அடியோடு முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருக்காரு. அதே போன்று யாரும் சொல்லியிருக்க இந்த இனவாதத்தை யாராவது கக்கினால் அவளுக்கு மிக மோசமான சட்டத்தை கொண்டு வந்தாவது அவர்களை நாங்கள் அடக்கி இந்த நாட்டிலே ஒரு தேசிய சமாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திரசங்கப்பம் பூண்டிருக்கின்றார். எனவே இந்த நாட்டிலே ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தி இனவாதமான கட்சியா இருக்க முடியாது. அது மக்கள் கட்சி, மக்கள் விரும்புகின்ற கட்சி. 159 பேர் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவர் அத்தனை பேரையும் இந்த மக்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். மக்களுடைய தெரிவுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி. ஆனால் என்ன தோற்று போயிருக்கிற இந்த எதிர்கட்சிகள் நாங்கள் ஒரே நாளிலே இந்த ஆட்சியை கலைப்பதற்கும் இந்த ஆட்சி மீது அவதூறாக செய்வதற்காக சொல்லப்படுகின்ற விடயங்களை மக்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கான அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக எந்த விதமான செயற்பாட்டை செய்யாது. அதே போன்று இனவாதம் என்ற ஒரு சம்பவம் மதவாதமும் இந்த நாட்டில் இனிமேல் இருக்க முடியாது. அதுக்காகத்தான் கடந்த இந்த மாவீர பாரத சம்பவங்கள்ல கூட தமிழ் தரப்பிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் சிங்கள தரப்பிலே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த மாவீரத்தை வைத்துக் கொண்டு தெற்கிலே இனவ அரசியலை மேற்கொள்ள முயன்றவர்களுக்கு எதிராகவே அந்த கைது நடைபெற்றிருக்கிறது. எனவே தெற்கிலேயும் சரி வடக்கிலேயும் சரி இனிமேல் ஒருபோதும் இனவாதம் தலை தூக்கிறதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற ஊழல்கள் மோசடிகளுக்கு எதிரானவர்கள். நாங்கள் எங்களோட கோஷமே இந்த ஊழல் மோசடிக்கு எதிராகத்தான் நாங்கள் மக்களிடம் சென்று வாக்கு கேட்டிருந்தோம். எனவே இது தொடர்பான ஒரு தேசிய வேலை திட்டம் ஒன்று அரசாங்கத்தால் விரைவிலே முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே காணப்படுகின்ற இந்த போதை பஸ் கடத்தல், அதுபோல கணக்க மாவியாக்கள் இருக்கின்றன. அதாவது கணக்கு மாவியாக்கள் சொல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றால் மண் மாவியாக்கள் இருக்கின்றது. கடத்தல்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதெல்லாம் கட்சி சார்ந்தவர்கள், முன்னே ஆண்ட கட்சி சார்ந்தவர்கள் தான் இதை தங்களோட கட்டுப்பாட்டுகளே வைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள். அதே போன்று இந்திய தினங்களோட கருத்த பொழுது பயிர்களை களவெடுக்கிறது, பயிர்களிலே வர விளைபொருட்கள் களவெடுக்கிறது, இந்த ஆடு மாடுகளை கடத்தி கொண்டு விற்பனை செய்கிறது போன்ற பல்வேறு மாவியாக்கள் இங்கே காணப்படும். எனவே சட்டத்தை இறுக்கமாக கொண்டு இந்த மாவியாக்களை கட்டுப்படுத்தி மக்கள் சுயாதீனமாக வாழுகின்ற ஒரு வேலை திட்டம் ஒன்று மிக விரைவிலே தேசிய மக்கள் சக்தியாலே முன்னெடுக்கப்படும் என்று நான் தெளிவாக கூறுகின்றேன்.